வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதாவது மாநில மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை வென்ற மாணவர்களுக்கு இன்று தற்பொழுது கௌரவிக்க இருக்கிறார். அதாவது மாணவ மாணவிகளை கௌரவிக்குவதற்காக தற்பொழுது சென்னை மகாபலிபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரங்கிற்கு தான் தற்பொழுது வந்தால் தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்கி இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. அதாவது இந்த விழா 3 கட்டமாக நடைபெற இருக்கிறது. சரியாக நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து 9 மணி அளவில் விஜய் அவர்கள் புறப்பட்டு சரியாக 10 மணி அளவில் இங்கே வந்தார். தற்பொழுதுதான் இந்த விழா அரங்கிற்கு உள்ளே சென்றிருக்கிறார். மாணவர்கள் உள்ளே வரும்பொழுது கரகோஷத்தை எழுப்பி அவர்களுடைய வரவேற்றார்கள். அந்த கரகோஷத்தின் மத்தியில் தான் விஜய் அவர்கள் அங்கு சென்று அரங்கில் இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி மாணவர்களோடு முதலாக அவர்களுக்கு கை கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதாவது மாணவ மாணவிகளுக்கு இந்த விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி அதற்கு முன்னதாக அவரது உரையை மாணவ மாணவிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை மாணவர்கள் மத்தியில தேசிய கல்விக் கொள்கையை பற்றி எல்லாம் பேசியிருந்தார். இந்த முறை என்ன மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் மாணவர்கள் மத்தியில பேச இருக்கிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்த எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அதாவது இந்த முறை 3 கட்டமா கல்வி விருதுகள் வழங்கும் விழா தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்குது. அதன் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இன்னைக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாகப்பட்டினம், தேனி உள்ளிட்ட 18 மாவட்டங்களை சேர்ந்த 88 தொகுதிகளை சேர்ந்த 520க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை இன்னைக்கு கௌரவிக்க இருக்கிறார். அதே போல 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டமாக நடைபெற இருக்கிறது. இன்று முதல் கட்டமாக நடந்திருக்கிறது. தற்பொழுது விஜய் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தோடும் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக பேச இருக்கிறார்கள். பேசி அதே போல மாணவ மாணவிகளுக்கு கௌரவிக்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகிதா.